குட் மார்னிங் டு வியூவர்ஸ். உங்களுக்கு காலை உணவு சப்பாத்தி போட்டு இருக்கிறத நான் கொஞ்சம் முன்னாடி காட்டியிருந்தேன். அதுக்கு ஒரு டிஷ்ஷு சைட் டிஷ் எவ்வளோ நல்லாயிருக்குங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன். பார்த்தீங்களா, இது சவ் சவ் உள்ள அந்த காய்கள் என்ன தெரியுது பார்த்தீங்களா, இது சவ் சவ். அதை தான் கட் பண்ணி நம்ம உள்ளே போட்டிருக்கிறோம். கொஞ்சம் சிறுபயிறு பருப்பு, அந்த சிறுபயிறு பருப்பு உடம்புக்கு கொஞ்சம் ஆரோக்கியமானது, ஹெல்த்தி. அதனால் அதையும் போட்டோம். தக்காளி பழம் எல்லாம் அப்படி போட்டு அந்த நம்ம குக்கரில் வச்சு நம்ம அவிச்சிட்டோன்னு வைங்களேன். அப்புறமா ஒரு ஃப்ரை பண்ணி உள்ளே போட்டால் ஃபைனலி அது ஓகே. அந்த ப்ரௌன் கலர் அந்த வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு இதெல்லாம் போட்டுட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. இது கூட நம்ம தட்டுறோம் பாருங்கள். நான் பொரிஞ்ச சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா, அந்த சூட்டோடு தட்டணும். அப்புறம் என்ன பண்ணணும், அந்த ஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக இந்த சட்டியில் வச்சு அதனுடைய சைடில் உள்ள அந்த டேஸ்டி எல்லாம் உள்ளே போகணும்ல, இறங்கணும்ல அந்த அது. இப்போ அதை உள்ளே போட்டு அதுக்கப்புறம் ஒரு கிண்டியாச்சு, அவ்வளோதான். இதுதாங்க சைட் டிஷ்ஷு. இதை நாம் இந்த சப்பாத்தி கூட நம்ம ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த சாஃப்ட்டு டேஸ்டி அந்த பொவ்வி அந்த சப்பாத்தி பார்த்தீங்களா. இதை இதில் நாம் தொட்டு சாப்பிட்டோன்னா இதில் நம்ம வைக்கிறோம் பாருங்கள். வச்சாச்சு. ஒன்று டேஸ்ட் பார்ப்போமே எப்படி இருக்குன்ட்டு. அதை கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தா நல்லாயிருக்கும் இல்லையா. நான் இப்போ வச்சாச்சு. இப்போ நாம் இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள். அதனுடைய அந்த பொவ்வி வரும்போது அதனுடைய டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்துடுங்க. நீங்கள் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அதனுடைய அந்த ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் கண்டிப்பாக. அந்த சாஃப்ட்னஸ்ஸு, அப்புறமா அந்த சிறுபயிறு பருப்பு, அந்த சவ் சவ், அதாவது வேறு காய்கறியும் போடலாம். இந்த சவ் சவ் போட்டால் இன்னும் கொஞ்சம் ஒரு தூக்கலாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி வேறு லெவலுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதனுடைய மேட்ச். உங்களுக்கு தேவையான அந்த உப்புகளை கொஞ்சம் போடணும். நான் பொதுவாக நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறது. அதனால் கம்மியாக போடுறது எதுக்குன்னா, கூட கொஞ்சம் அந்த கறியை நிறையா அப்படி ஊற்றி நம்ம சாப்பிட்றது. அதனால் கொஞ்சம் கம்மியாக போடுவோம். டேஸ்ட்டு அந்த மாதிரி கொஞ்சம் சூடாக, அதாவது கொஞ்சம் ஆறிடக்கூடாது பார்த்துடுங்க. அந்த கொஞ்சம் சூடாகவே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வேறு லெவலுங்க. அடுத்த காணொலியில் பார்க்கலாங்க, அடுத்த டிஷ்ஷோட. மகிழ்ச்சி.